ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தேங்காய் பால் சிக்கன் கறி 50 பேருக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் பால் சிக்கன் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலெண்ணெய், சோம்பு, கறி மசாலா பட்டை, வரமிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கல்லுப்பு, மஞ்சள் பொடி, வேக வைத்த சிக்கன் கறி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தேங்காய் பால். முதல்ல ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் கடலெண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு கறி மசாலா பட்டை, வரமிளகாயை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா கிண்டலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர நல்லா கிண்டிட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கணும். மல்லித்தூள், கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை போட்டு நல்லா இப்படி கிண்டணும். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணும். மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு நன்றாக வதக்க வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் தேங்காய் பால் ஊற்றுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த தேங்காய் பால் ஸ்மெல்லு நமக்கு வராது. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். அந்த ஸ்மெல்லு நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா அது கொதிச்சோன்னே நம்ம ஃபஸ்ட்டு கறியை மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு அந்த வேக வைத்த கறியை இதோடு நம்ம சேர்க்குறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே இதில் தேங்காய் பால் சேர்த்துறதுனால ரொம்ப நேரம் நம்ம அதை வதக்கக்கூடாது. அப்போ அந்த டேஸ்ட்டு போயிடும். அதுக்காக தான் நம்ம கறியை வேக வைத்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த வேக வைத்த கறியை நல்லா போட்டுட்டு இந்த மசாலா அந்த கறியில் நல்லா சாறுற மாதிரி நல்லா நன்றாக நம்ம கிண்டணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கனால டக்குன்னு அதை அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி கறியோடு மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஜீரகத்தூள் சேர்க்குறோம். ஏன் நம்ம லாஸ்ட்டாக ஜீரகத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த ஜீரகத்தூளோட ஸ்மெல்லு கடைசியில் நம்ம சேர்க்குறப்ப அது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக ஜீரகத்தூள் சேர்க்குறோம். நல்லா கிண்டுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு அப்படியே நல்லா கறியோடு மசாலா சேர்ந்து நல்ல ஒரு ஸ்பைசியான தேங்காய் பால் சிக்கன் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம
நார்மலாக நம்ம வீட்டில் செய்யலாம். 50 பேருக்குங்கிறப்ப வந்து ரொம்ப இன்னும் நமக்கு வந்து நல்ல ஸ்பைஸியான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பைஸியாக இருக்குன்னு. ஓகே, இப்போ நமக்கு தேங்காய் பால் சிக்கன் கறி 50 பேருக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.